புதுயுகம் மற்றும் அருண் லேண்ட் புரமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் தூத்துக்குடி மாரத்தான் 2026 ரன் ஃபார் ஹெல்த் மற்றும் 100% வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் கோ பிரசன்டட் பை தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட். நாள் மார்ச் 1, 2026. இடம் தருவை விளையாட்டு மைதானம், தூத்துக்குடி. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நெஞ்சில் சளி தேங்குது டாக்டர், தொடர்ந்து சளி இருந்துக்கிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலுமே இருமலோட சளி வந்துட்டே இருக்குது. ஸோ ரொம்ப நாள் ஆன சளி கட்டிப்பட்டு சில சமயங்களில் ஒரு பச்சை நிறத்தில் மஞ்சள் நிறத்துலலாம் வருது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாட்பட்ட சளியை எப்படி கரைக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ சளி அப்படின்னு சொல்கிறதே இயற்கையாகவே நம்ம உடலோட ஒரு பாதுகாப்பான ஒரு திறன் தான். நமக்கு தூசி உள்ளே போகுது, கிருமி உள்ளே போகுது, இது எல்லாத்தையுமே நம்மளுடைய நுரையீரல்லேருந்து வெளியேற்றுறதுக்கும் சுவாச குழாயிலேருந்து வெளியேற்றுறதுக்கும் சளிங்கிற ஒரு திரவத்தை சுரந்து அதை பேக் பண்ணி ஒரு இருமல் மூலமாகவோ இல்லை ஆரம்ப கட்டத்தில் தும்மல் மூலமாக அதை வெளியேற்ற முயற்சி பண்ணும். ஸோ தும்மல் மூலமாக அது முழுவதுமாக வெளியேற்ற முடியலை அப்படின்னா ஸோ சளி சுரப்பு மூலமாக அதை இருமல் மூலமாக வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணும். ஸோ இந்த ஒரு நிலையில் தொடர்ந்து நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது, இல்லை சாதாரண டஸ்ட்டு போனதுக்கே நிறைய சளி சுரப்பு இருக்குது. இது அலர்ஜிக் காஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அலர்ஜினால் தொடர்ந்து சளி தேங்குறது. ஸோ இந்த ரெண்டு காரணத்தினால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால தொடர்ந்து இன்ஃபெக்ஷன் வருது. ஸோ அதே மாதிரி அலர்ஜி இருக்கிறது. இந்த ரெண்டு காரணத்தினால தான் நமக்கு நாட்பட்ட நெஞ்சு சளி வரும். ஸோ இது நம்ம சுவாசிக்கக்கூடிய திறனும் இதில் ரொம்ப முக்கியம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய மேலோட்டமாக தான் நம்ம சுவாசத்தையே பண்ணுறோம். ஸோ இந்த சுவாசம் ஆழமாக இல்லாதனால நம்மளுடைய நுரையீரல் தசைகள் பலகீனமாகுது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சளியை உள்ளே தேங்க வைக்கிறதுக்கு இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான காரணம். ஸோ நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணணும். அதே சமயத்தில் அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதையும் சரி செய்கிறதுக்கான சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளணும். ஸோ தொடர்ந்து ரொம்ப நாளாக உங்களுக்கு சளி இருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது கல்லுப்பு போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வச்சு நம்ம ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம தொண்டை பகுதியில் காகிள் பண்ணுறது. ஸோ ஏன்னா இந்த சீசனில் வரக்கூடிய இருமல் அதே மாதிரி சளி எல்லாமே தொண்டை பகுதியில் ஒரு அசௌகரியம், ஒரு வலி, இதனோடையே தான் அந்த சிம்டமே தொடங்குது. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நாட்பட்ட ஒரு இருமலாகவே மாற ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 200 ml தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுருங்க. நல்லா அதை பாதியாக கொதிக்க வச்சுடுங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு 3-4 ட்ராப்ஸ் உங்களுடைய நாசித்துளை வழியாக விடலாம். ஸோ அந்த தண்ணீர் வாய்ப்பகுதியில் வந்த பிறகு நல்லா துப்பிட்டு கொப்பளிச்சிடுறது நல்லது. இல்லை ஒரு ஸ்ப்ரே மாதிரி அதை யூஸ் பண்ணலாம். இப்போலாம் நிறைய அந்த ஸ்ப்ரே கிடைக்குது. ஸோ அதில் இந்த வாட்டர் ஃபில் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி காகிள் பண்ணுறது. ஸோ நல்லா கல்லுப்பு போட்டு தொண்டையில் நனைகிற அளவுக்கு வாய் கொப்பளிக்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு சளி நல்லா வெளியாகும். ஏன்னா இந்த உப்பு அப்படிங்கிறது இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியது, அந்த சளியை இலக்கி வெளியேற்றக்கூடியது. ஸோ நிறைய பேருக்கு இந்த மூக்கடைப்பு, தொடர்ந்து இருமல் இருக்குது, அது கூட சளி இருக்குன்னு சொல்கிறவங்க நான் சொன்னேன் இந்த 3 மெத்தடையுமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்று நீங்கள் அந்த சால்ட் வாட்டரால் மூக்கில் ட்ராப்ஸ் மாதிரி விடலாம். ரெண்டாவது இல்லை ஸ்ப்ரே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ மூணாவது இந்த காகிள் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஸோ அதை வாய் கொப்பளிக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இந்த சளியோட அளவு குறையும், இருமலோட அளவும் குறையும். ரெண்டாவது நீங்கள் துளசி சாறு எடுத்துக்கலாம். இந்த துளசி 1 டீஸ்பூன் அளவுக்கு சாறு எடுத்துகிட்டு அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து இதை நீங்கள் சாறையும் இதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 3 வேளை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது இந்த துளசி அப்படிங்கிறது நாட்பட்ட சளியை இலக்கி வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை மியூகோலைட்டிக் எஃபெக்ட் இதற்கு இருக்குது. ஸோ அந்த துளசி சாறு கருந்துளசி சாராக இருந்துச்சுன்னா இன்னுமே சிறப்பு. இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ மூன்றாவதாக சின்ன வெங்காயம்.
இந்த சின்ன வெங்காயம் வந்து கொர்சிட்டின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்குது. இது வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதே மாதிரி சளியையும் இலக்கி வந்து வெளியேற்றும். ஸோ அந்த சின்ன வெங்காயத்தை நல்ல சாறு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு அது கூட இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 டம்ளர் வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த சின்ன வெங்காய சாறு அப்படிங்கிறது நல்ல காரமாக வந்து இருக்கும். ஒருவேளை அசிடிட்டியை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அப்போது நம்ம ஒரு 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் வராது. ஸோ இதையும் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு இந்த சளி எல்லாமே இலக்கி வெளியேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 4வதாக நம்ம திரிக்கடுகு பால் வந்து எடுத்துக்கலாம். திரிக்கடுகு அப்படிங்கிறது சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3ம் சேர்ந்து தான் நம்ம திரிகடுகுன்னு சொல்லுவோம். இந்த திரிக்கடுகு அப்படிங்கிறது வந்து நாட்பட்ட சளியை வந்து வெளியேற்றும். அதே மாதிரி நம்மளுடைய நுரையீரல் செல்களையுமே வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதற்கு உண்டு. ஸோ இந்த 3ம் சேர்ந்து நீங்கள் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. சுக்கை வந்து தோல் நீக்கிட்டு ஸோ அதற்கு ஈக்குவலாக வந்து மிளகை லைட்டாக வறுத்துடுங்க, திப்பிலியும் வந்து லைட்டாக வறுத்துடுங்க. இது 3ஐயும் வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பாலோட சேர்த்து கொதிக்க வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு சளியோட அளவு நல்லா குறையும். டாக்டர் சளி பிடிக்கும் போது பாலெல்லாம் வந்து எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, ஆனால் திரிகடுகு சேர்ந்த பால் எடுத்துக்கும் போது உங்களுக்கு சளியோட அளவு குறைய தான் செய்யும், அதிகமாகாது. 5வதாக நம்ம கற்பூரவல்லி கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். கற்பூரவல்லி அது கூட வந்து சின்ன வெங்காயம், சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு கஷாயம் மாதிரி வந்து எடுத்துக்கும் பொழுது ஸோ இதுவும் வந்து நாட்பட்ட சளியை வந்து இலக்கி வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இதற்கு உண்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். 6வதாக பனங்கற்கண்டு மஞ்சள் சேர்ந்த பால். ஸோ பனங்கற்கண்டு அப்படிங்கிறதும் சரி உடலுக்கு நல்ல ஹீட்டை வந்து கொடுக்கக்கூடியது. மஞ்சள் சேர்ந்த பால் வந்து எடுத்துக்கும் போது இதுவும் வந்து சளியை இலக்கி வந்து வெளியேற்றும். 7வதாக ரெஸ்போகல்ப் சிரப் எடுத்துக்கலாம். இந்த ரெஸ்போகல்ப் சிரப்லையும் வந்து தும்பை, துளசி, கண்டங்கத்திரி இந்த மாதிரி சளியை இலக்கி வெளியேற்றக்கூடிய மூலிகைகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த ஒரு சிரப்பு வந்து ஒரு 15 ml காலை இரவு 2 வேளையும் வந்து 45 ml தண்ணீரோட சேர்த்து உணவுக்கு அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து நாட்பட்ட சளியை வந்து வெளியேற்றும். ஸோ இந்த 7 விஷயங்களையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லை இதில் எது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த தும்பை, துளசி அப்படிங்கிறதுலாம் வந்து கிடைக்குமாங்கிறது இல்லை. ஸோ கிடைச்சிதுன்னா ரொம்பவே வந்து நல்லது. கற்பூரவல்லி நிறைய பேர் வீட்டில் இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அதே மாதிரி இந்த சுக்கு, மிளகு, திப்பிலின்னு சொல்லக்கூடிய திரிகடுகு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நாட்பட்ட சளியை வந்து இலக்கி வெளியேற்றிடலாம். ஸோ இது கூட நீங்கள் பிராணாயாம பயிற்சிகளை பண்ண வேண்டியது அவசியம். ஸோ நல்ல தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து நிறைய வந்து நம்ம குடிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த சளி எல்லாமே வந்து இலக்கி வெளியேற்றப்படும். ஸோ இன்றைக்கி நாட்பட்ட நெஞ்சு சளி எதனாலலாம் வந்து வருது, இதை வந்து வெளியேற்றுவதற்கு 7 முக்கியமான டிப்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.